மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. உன்னை நாங்கள் தேடி வந்தோம், இன்னல்கள் நீக்கி காத்திடுவார். எமக்கு துன்பம் எது வந்தாலும் கரங்களில் தாங்கி காத்திடுவாய். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம், என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம் என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. உலகாளும் தாயே அருள்மறி நீயே உமது பாதம் சேர்ந்திடுவோம். மனங்களில் உள்ள பாரம் தந்தோ பரமனின் ஆசீரை தந்திடுவாய். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம், என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மாமரியே உம்மை போற்றுகிறோம் என்றும் காப்பாயே உம்மை வணங்குகிறோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கிய தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையின் ஆரோக்கிய பக்தர்களே, கடந்த 345 ஆண்டுகளாக நம் ஆலயத்தில் கோயில் கொண்டு தாயே தஞ்சம் நீயே என தம்மை தேடி வருவோரின் குறை தீர்க்கும் அருமருந்தாம் நம் அன்னையை நோக்கி இந்நவநாள் செபங்களை சொல்லி இறையருள் பெற்று வாழ்வில் வளத்தை காண்போமாக. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற கபிரியேல் வானதூதரின் வாழ்த்துரையை ஏற்று விசுவாசத்தாலும் கீழ்ப்படிதலினாலும் மனுகுலம் அனைத்தும் மீட்பு பெற காரணமான எங்கள் அன்பு தாயே, இறைவார்த்தையாம் கிறிஸ்துவை மனு உடலேற்றதன் காரணமாக இறை பராமரிப்பு திட்டத்தில் தொடக்கத்தில் இருந்தே இறைவனின் தாய் என முன்குறிக்கப்பெற்ற தூய கன்னியே, கலிலேயா நாட்டு கானாவூர் திருமண வேளையில் உன் திருமகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி மணவிழாவை மங்களமிக்கதாக மாற்றிய எங்கள் அன்னையே, உம்மை போற்றுகிறோம். ஆயிரம் ஆயிரம் துன்பங்களை இதயத்திலே சுமந்து கல்வாரி குன்றிலே நின்ற வேளையில் அம்மா இதோ உம் மகன், இதோ உம் தாய் என்ற உம் மகனின் வேண்டுகோளை ஏற்று எங்கள் அனைவரையும் உம் பிள்ளைகள் ஆக்கிக் கொண்ட எங்கள் அன்பு அம்மா, வீரமா முனிவராலே ஆலயம் எழுப்பி வீரகாவியம் பாடப்பட்டு அருளானந்தராலே புனிதம் மலர்ந்து அலங்கரிக்கப்பட்டு அந்துவான் பிரான்ஸ்வா ரிகார்டி அடிகளால் சென்னீர் சிந்தி மறைசாட்சியாக உருவாக்கப்பட்ட இத்தலத்தில் விற்றிருந்து 345 ஆண்டுகளாக என் உடல் உள்ள ஆன்மீக குறைகளை தீர்த்து வரும் முப்பொழுதும் கன்னியான எம் அருள்மிகு ஆரோக்கிய தாயே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். அனைவரும் எழுந்து நின்று மரியாளின் புகழ் பாடலை பாடுவோம். போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம்
இறையேசுவில் அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே, பல்வேறு விண்ணப்பங்களோடும் மன்றாட்டுகளோடும் அன்னையின் திருத்தல் நாடி வந்திருக்கின்றீர்கள். அந்த அன்னை தன்னை நாடிபவர்களுக்கு தேவையான வரங்களை எல்லாம் பொழிந்து அதிசய தாயாக பற்றாத வரம் தரும் வடுகைப்பேட்டை ஆரோக்கிய மாதாவாக இந்த ஆலயத்திலே குடிகொண்டிருக்கின்றார். எனவே நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டும், நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டும், நீங்கள் தொட்ட வேலை துவங்க வேண்டும், உங்களுக்கு எல்லா வகை தேவைகளையும் கடவுள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இத்திருப்பலியிலே உங்களுக்காக நாங்கள் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த திருப்பலி இறைவனுக்கு ஏற்றதாக அமையும்படி நாம் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். எல்லாம் சேர்த்து பாடுங்க. இயேசுவே என் தெய்வமே, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வலியோரை நாணச் செய்ய வலுவற்றவை என உலகம் கருதுவதை தேர்ந்தெடுக்கின்றேன். அதனால் உம்முடைய மறை சாட்சியான புனித ஆக்னஸின் விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் அவர் கொண்டிருந்த உறுதியான நம்பிக்கையை பின்பற்றிட கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர்தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராயிருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்பிற்கு உரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக
தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றொரு இடத்தில் மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படியுபவர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரை. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீட்டிரும் என்று உரைத்தார். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமைமிகு உமது செங்கோலை ஆண்டவர் சியோனிலிருந்து ஓங்கச் செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பர். வைகரை கருவுறிந்த பணியைப் போல் உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வாக்கியங்கள் 18 முதல் 22 வரை. யோவானுடைய சீடரும் பரிசேயரும் நோன்பு இருந்து வந்தனர். சிலர் இயேசுவிடம், யோவானுடைய சீடர்களும் பரிசேயருடைய சீடர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா? மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது. ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் அந்த புதிய துணி பழையதிலிருந்து கிழியும், கிழிச்சலும் பெரியதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும்
புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் தோற்பைகளும் பாழாகும். புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான வாசகங்கள் தனிப்பட்ட வாழ்வை சிந்திப்பதற்கு, நோன்பினுடைய முக்கியத்துவத்தையும் எப்பொழுது எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த அம்சத்தையும் இறைமகன் இயேசு நமக்கு தெள்ள தெளிவாக நற்செய்தியின் வாயிலாக குறிப்பிடுகிறார். யூதர்கள் பாரம்பரியமாக நோன்பை கடைபிடித்து வந்தார்கள். நோன்பு என்பது எளிதான காரியமல்ல அவர்களுக்கு. ஏனென்றால் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அவர்கள் நோன்பு இருக்க வேண்டும். எதுவும் உண்ண மாட்டார்கள், குடிக்க மாட்டார்கள். ஒரு சில யூதர்கள் வாரம் 2 முறை நோன்பு இருப்பார்கள், திங்கட்கிழமையும் வியாழன்கிழமையும். தங்களுடைய கருத்துக்களுக்காகவும் பாரம்பரியத்திலே வருகின்ற அந்த பழக்கங்களை எல்லாம் கடைபிடிக்கவும் அவர்கள் நோன்பு இருப்பார்கள். பரிசேயர்கள் நோன்பினுடைய முக்கிய அம்சத்தையும் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ளாமல் அந்த நோன்பை வெறும் வெளிச்சடங்காகவே அவர்கள் பார்த்து வந்தார்கள். எதற்காக நோன்பு இருக்கிறோம், யாருக்காக நோன்பு இருக்கிறோம் என்பதையெல்லாம் மறந்துவிட்டு வெளிச்சடங்காக, வெளிப்புற தோற்றத்திற்காகவே அவர்கள் அந்த நோன்பை செய்து வந்தார்கள், கடைபிடித்து வந்தார்கள். இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில், காலகட்டங்களில் அவர்கள் நன்மதிப்பை பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்களே தவிர அந்த நோன்பின் மூலமாக இறையருளை பெற வேண்டும் என்ற அந்த சிந்தனையை மறந்தவர்களாக காணப்பட்டார்கள் பரிசேயர்கள். அழகாக வாசிக்க கேட்டோம். யோவானுடைய சீடர்கள், பரிசேயருடைய சீடர்கள் எல்லோரும் கேள்வி கேட்கிறார்கள். எங்களுடைய சீடர்கள் எல்லாம், நாங்கள் எல்லோரும் நோன்பு இருக்க உங்களுடைய சீடர்கள் மட்டும் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேள்வி கேட்கிறார்கள். இயேசு அதற்கு அருமையான ஒரு விளக்கத்தை தருகிறார். மணமகன் அவர்களோடு இருக்கும் வரை யாரும் நோன்பு இருப்பது கிடையாது. மணமகன் அவர்களிருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நோன்பு என்பது மிகவும் அத்தியாவசியமானது. ஒவ்வொருவரும் நோன்பு இருக்க வேண்டும். நோன்பின் மூலமாக இறையருளை பெற வேண்டும். நோன்பு ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறது, இறைவனோடு இணைந்து செயல்பட அழைக்கிறது, இறைவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து அதற்கு செயல் வடிவம் கொடுக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஏனென்றால் நோன்பு ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை சிந்திக்க அழைக்கிறது. அந்த சிந்தனை வருகின்ற பொழுது நாம் கடவுளை விட்டு தொலைதூரம் சென்றாலும் அந்த தூரத்தை குறைத்து ஆண்டவரோடு இணைக்கக்கூடிய அந்த ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. பிரியமானவர்களே, திருத்தூதர் பணிகளை நாம் வாசிக்கிறோம். யாரெல்லாம் நோன்பு இருந்தார்கள்? தொடக்க கால கிறிஸ்தவர்களும் திருத்தூதர்களும் நோன்பு இருந்து இறைவனை வழிபட்டார்கள். அவர்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறியது. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திருத்தூதர் பணிகள் நூலிலே அதிகாரம் 13 இறைவாக்கியம் 3 வாசிக்கிறோம். இறைவாக்கினரும் போதகருமான பர்னபா, லூக்கியு, மனாயின், சவுல் ஆகியோர் நோன்பிருந்து வழிபடும் பொழுது தூய ஆவியாரின் வழிநடத்துதலை இவர்கள் பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். மேலும் வாசிக்கிறோம் திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 14 இறைவாக்கியங்கள் 23 மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் நோன்பிருந்து ஜெபிக்கின்ற பழக்கம் அவர்களிடையே இருந்தது. மார்க் நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து அழகாக நோன்பை பற்றி ஒரு விளக்கத்தை தருவார். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவாக்கியம் 29 நோன்பிருந்து ஜெபிப்பது வலிமையானது என்பதை ஆண்டவர் இயேசு உணர்த்துகிறார். எவ்வாறு என்றால், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. அந்த பேய்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்றால், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால்
அதற்கு இறைவேண்டலும் நோன்பும் நிச்சயமாக அவசியம் என்ற கருத்தை இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் ஒரு புதிய ஆடை, ஒரு புதிய திராட்சை மது. கிறிஸ்தவம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கொடைதான். ஏனென்றால் கிறிஸ்துவ தன்னுடைய மகனையே அனுப்பியிருக்கிறார். மகனுடைய பெயரை கொண்டு நாம் எல்லோரும் அந்த சமூகத்தில் இருக்கிறோம். கிறிஸ்தவம் என்ற ஒரு சமூகத்திலே நாம் இருக்கிறோம். புதிய ஆடை, புதிய மீட்பு, புதிய திராட்சை மதுவை நாம் பெற்றிருக்கிறோம். எவ்வாறு எனில், புதிய மனிதனாக வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தன்னுடைய மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் நமக்கு தந்திருக்கிறார். புதிய வாழ்வு. அந்த புதிய வாழ்விலே நாம் கலப்படம் செய்தோம் என்றால், கலப்படம் இருந்தது என்றால், நிச்சயமாக அவை எதற்கும் பயன் பெறாது, பயன் தராது, தனித்தன்மையற்று போய்விடும். எதற்கும் பயன்படாமல் அது குப்பையிலே தான் போகும். எனவே ஆண்டவரோடு தொடர்பில்லாத வாழ்க்கை, ஆண்டவரோடு நெருக்கமில்லாத வாழ்க்கை நிச்சயமாக அழிவை தேடிக்கொண்டுதான் செல்லும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நோன்பினுடைய அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் இறைவன் நமக்கு எடுத்துரைக்கிறார். இன்றைய தொழில்நுட்ப சமுதாயத்திலே, இன்றைய காலகட்டங்களிலே நோன்பினுடைய முக்கியத்துவம் நமக்கு இன்றியமையாதது. சொல் நோன்பு, செயல் நோன்பு, ஊடக நோன்பு, இந்த 3 நோன்பு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. ஏனென்றால் ஊடக நோன்பு இல்லாமல் இருக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் உறவுகளை, சொந்தங்களை, மனிதர்களை மறந்து தொழில்நுட்பத்திலே மூழ்கி இருக்கிற ஒரு தன்மை இன்றைய காலகட்டங்களில் இருக்கிறது. இதிலிருந்து நாம் நோன்பு இருக்க வேண்டும். சொல் நோன்பு, தேவையில்லாத வார்த்தைகளால், தேவையில்லாத சிந்தனைகளால் பிறருடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற அந்த தன்மையை இந்த உலகிலே பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதனால் மனநிம்மதி இழந்து எத்தனையோ பேர் தற்கொலைக்கும் செல்கிறார். எனவே சொல் நோன்பு நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. செயல் நோன்பு, தேவையில்லாத செயல்பாடுகளால் பிறருடைய வாழ்க்கையை சீரழிக்கின்ற ஒரு தன்மை, கொலை, கொள்ளை, திருட்டு போன்ற செயல்பாடுகள் எல்லாம் ஈடுபட்டு பிறருடைய வாழ்க்கையை கெடுக்கின்ற ஒரு சூழ்நிலை இந்த உலகிலே பரவலாக காணப்பட்டு வருகிறது. எனவே செயல் நோன்பும் மனிதனுக்கு இன்றியமையாதது. நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது, நீங்கள் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நோன்பிருந்து ஜெபியுங்கள். நோன்பு இருக்கின்ற பொழுது வெளிப்புறத்திலே நான் நோன்பு இருக்கிறேன், நான் நோன்பிருந்து ஜெபிக்க போகிறேன் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளாமல் கதவை மூடிக்கொண்டு, இறைமகன் இயேசு நற்செய்தியிலே கூறியது போல கதவை மூடிக்கொண்டு நீங்கள் இறைவனிடம் மன்றாடுங்கள். மறைவாக இருக்கின்ற கடவுள் உங்களுடைய தேவைகளை அறிந்து அதற்கேற்றவாறு நிச்சயமாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்ற கருத்தை இறைமகன் இயேசு நற்செய்தியின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நோன்பிருந்து ஜெபியுங்கள். நமது தேவைகள் நிறைவேற வேண்டுமென்றால் நோன்பிருந்து இறைவனிடம் மன்றாடி அவரிடத்தில் நல்ல ஒரு உறவை வைத்துக்கொண்டு ஜெபித்தால் நமது வாழ்க்கை நிச்சயமாக உயர்வடையும். இந்த ஒரு கருத்துக்காக தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.